மலேசியாவை சேர்ந்த தனது நண்பர் நவீன்ராஜ் என்பவரை சென்னை குடிநுழைவு அலுவலக அதிகாரிகள் தாக்கியதாக பிரபல ரேப் இசை பாடகர் அசல் கோலார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சுற்றுலா விசாவில் சென்னை வந்த நவீன்ராஜ் விசா முடிந்ததும் சென்னையில் இருந்துள்ளார். சுற்றுலா விசா காலாவதியாகும் போது அதனை நீட்டிக்கவும் முயன்றுள்ளார். ஆனால் சுற்றுலா விசாவை நீட்டிக்க முடியாது என்று அப்போதுதான் தெரிய வந்தது என கோலார் கூறிக்கொண்டார். ஆனால் விசாரிக்க சென்ற அதிகாரிகள் அவரை தாக்கியதோடு போதைப் பொருள் வைத்திருக்காயா என்றும் கீழ்த்தரமாக கேட்டுள்ளனர். என்னன்னா, இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவர் மலேசியன் சிட்டிசனு. இவர் போன ஒரு 2.5 மாசமா சென்னையில் தான் இருக்காரு. என்னன்னா, இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு. 1 மாசமா தங்கியிருந்தாரு. டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா ரெனியூ பண்ணியிருக்காரு. ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் இதுமாரி டூரிஸ்ட் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது சரி, அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுமாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து போன 1.5 வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க, ஏதாவது மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு. இங்கே எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 3 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்னேன், ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எங்கே யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு. கைபேசியை பறித்து கொண்டதோடு பயண பத்திரங்களின் அசல் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டதாக கோலார் குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார். வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுப்பயணியை இப்படிதான் நடத்துவீர்களா என்றும் செய்தியாளர் சந்திப்பில் அசல் கோலார் காட்டமாக கேட்டது வைரலாகியுள்ளது. குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டு குறித்து இன்னும் கருத்துரைக்கவில்லை.